பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆட்டோவிலிருந்து ஒரு மனிதன் இறங்கி இன்டர்வியூக்கு வந்தான். அப்பொழுது அங்கே வாசலில் இருந்த செக்யூரிட்டி, ஆட்டோவிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் இன்டர்வியூவில் பங்கு இல்லை, நீங்கள் செல்லலாம் என்று சொன்னான். இதோ எனக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது, இந்த விண்ணப்பத்தை பார்த்து நீங்கள் என்னை அனுமதியுங்கள் என்று சொன்னான். ஆனால் அந்த சிறிய கண்களோடு இருந்த அந்த நேபாளி, இல்லை இல்லை, எங்களுடைய மேலதிகாரி தெளிவாக சொல்லிவிட்டார், ஆட்டோவிலிருந்து வருகிறவர்களுக்கு இன்டர்வியூ இல்லை என்று. முதலில் அந்த இன்டர்வியூ படபடப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி சொல்லுகிற அந்த மேலாளர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று யோசித்து கொண்டே நான் நின்று கொண்டிருந்தேன். இப்படி பலவாறாக யோசித்து கொண்டிருக்கையில் என் கையில் இருக்கிற இன்டர்வியூ கார்டை பார்த்து ஒரு அதிகாரி, அவரை உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய மனம் வீட்டை நோக்கி பாய்ந்தது. அப்பொழுது அந்த இடத்திலே என்னுடைய தகப்பனார் டீ கடையில் வேலை செய்து கொண்டிருப்ப, தனக்கு ஒரு ஓய்வு கிடைக்காதா, தன் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்காதா, ஒரு ஏக்கத்தோடு இருப்பதையும், தாயார் அங்கங்கே கோயிலுக்கு சென்று எனக்காக வேண்டிக் கொண்டதையும், தன்னுடைய தம்பி முதல் சம்பளத்தில் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அப்ளிகேஷன் போட்டதையும், இதெல்லாம் நினைத்து என்னுடைய மனமானது, இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, முதலிலே இப்படியே ஒரு வார்த்தை வந்து விட்டதே, என்னை உள்ளே அனுப்புறதுக்கு எவ்வளவு தயக்கமாக இருக்கிறதே என்றெல்லாம், அவ்வாறே தாயாரும் ஆங்காங்கே கோயிலுக்கு சென்று தனக்காக வேண்டிக் கொண்டதை அவன் நினைத்து கொண்டான். தன்னுடைய தம்பியும் முதல் சம்பளத்தில் எனக்கு அண்ணன் ஒரு சைக்கிள் வாங்கி தருவார் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவன் அப்ளிகேஷன் போட்டதையும் அவன் நினைத்து கொண்டான். இப்படி நினைத்து கொண்டே அவன் உள்ளே நுழையும் பொழுது அவனுக்கு முன்பாக 20 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு படபடப்போடு, ஒரு ஆர்வத்தோடு, தனக்கு அந்த வேலை கிடைக்காதா என்ற அந்த ஏக்க கண்களோடு காத்து கொண்டிருப்பதை பார்த்தான். இப்பொழுது நமக்கு இந்த வாய்ப்பு உடனே கிடைக்காது, அது வரைக்கும் அந்த நேபாளியோடு நம்ம பேசி கொண்டிருக்கலாம் என்று அவன் மறுபடியும் வெளியே வந்தான். அந்த நேபாளியிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் மன இறுக்கத்தோடு, நான் வேலை செய்து 2 வருஷங்களாகிவிட்டது, என் குடும்பத்தை இன்னும் போய் பார்க்கவில்லை, இங்கே எனக்கு விடுமுறை கிடைக்கவில்லை என்று அவன் வருத்தத்தோடு சொல்லுகிறதை பார்த்தான். உடனே அவனுடைய மனதிலே, நமக்கு இப்படிதான் ஒரு வாய்ப்பு கிடைத்து வேலை செய்தால் நம் வீட்டுக்கு போக முடியாதோ என்று ஒரு கலக்கம். இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வேண்டுமா, இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டுமா, அப்படியே வேலை கிடைத்து நாம் சேர்ந்து விட்டால் இந்த இடத்தில் இவர்களைப் போல் நாம அடிமையாய் மாறிவிடுவோமோ என்ற ஒரு கலக்கம் ஒரு பக்கம் இருந்தது. இந்த குழப்பத்தோடு அவன் நடந்து கொண்டிருக்கையில் திடீரென்று அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவன் அந்த 4 பேர் இருக்கிற அந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்த உடனே ஒருவர் அவனை பார்த்து, எங்களை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அவனுக்கு அந்த கேள்வியை பிடிக்கவில்லை. ஒன்று எனக்கு பயம் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி அவன் அமைதியாக இருந்து விட்டான். உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிக சிறந்த குணம் இது என்று கேட்டவுடனே அன்பு என்று சொல்லிவிட்டு பி கைண்ட் ரைட் என்று சொல்லி ஒருத்தர் நகைச்சுவையாக அவன் சொன்ன பதிலுக்கு திருப்பி பதில் கொடுத்த பொழுது அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கவும், இவனுக்கு அதையெல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் மனது கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் கற்பனையில் நீங்கள் இந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள்? இந்த கேள்விக்கு உடனே அவர் நீண்ட நேரம் யோசிக்காமல், என் செக்யூரிட்டிக்கு 1 மாதம் விடுப்பு கொடுப்பேன், வருடத்தில் 1 முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா என்று உறுதி செய்வேன் என்று அவன் படபடப்போடு அவன் சொன்னதை கேட்டு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். 2.5 வருடமாக தன் சொந்த வீட்டுக்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன் தான் இந்த ஹோட்டலினுடைய வாசலில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர்களால் பதில் பேச முடியவே இல்லை. உடனே அவன் தனக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம் மனதில் இருந்ததை நாம் சொல்லிவிட்டோம் என்ற ஒரு மன நிம்மதியோடு வீடு வந்து சேர்ந்தான். வேலை கிடைக்குமா என்று அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி கேட்க நடந்த விஷயங்களை எல்லாம் அவன் சொன்னான். சரி, பரவாயில்லை, இருக்கட்டும் என்று சொல்லி அவர் அப்பா அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் சென்றது. அடுத்த நாள் அவனுடைய ஃபோன் ஒலித்தது. ஷியாம், யூ ஆர் செலக்ட், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் என்று ஹோட்டலிலிருந்து ஒரு அழைப்பு கிடைத்தது. உடனே அந்த இமெயில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது. நன்மை செய்வதில் அவன் முனைப்பாக மற்றவருடைய நலனை கருத்தில் கொண்டு தனக்கு வேலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் சில விஷயங்களை அதிகாரியிடம் பேசும் பொழுது அந்த விஷயமே அவனுக்கு நன்மையாக முடிந்தது.
அவனுக்கு ஏற்ற வழியில் அவனுக்கும் வேலை கிடைத்தது, மற்றவர்களுக்கும் அந்த காரியங்கள் நன்மையாக முடிந்ததை நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லியிருக்கிறபடி, இந்த மனிதன் தன்னுடைய காரியம் அல்ல மற்றவருடைய காரியத்தை குறித்து யோசித்தான். தன் குடும்பத்தை குறித்து மட்டும் அல்ல, அங்கே வேலை செய்த செக்யூரிட்டி குறித்தும் யோசித்தான். அந்த யோசனை அவனுக்கு நல்ல விஷயங்களை முடிவெடுக்க தூண்டியது. அந்த நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கலாத்தியர் 6:9 சொல்லியிருக்கிறபடி, நன்மை செய்வதில் அவன் முனைப்பாக மற்றவருடைய நலனை கருத்தில் கொண்டு தனக்கு வேலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் சில விஷயங்களை அதிகாரியிடம் பேசும் பொழுது அந்த விஷயமே அவனுக்கு நன்மையாக முடிந்தது. அவனுக்கு ஏற்ற வழியில் அவனுக்கும் வேலை கிடைத்தது, மற்றவர்களுக்கும் அந்த காரியங்கள் நன்மையாக முடிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் நம்மை மட்டுமே யோசிக்காமல் மற்றவர்களை நாம் யோசிப்போம். கடவுள் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.